ஹாய் ஹலோ உறவுகளே, நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ வந்து முட்டைக்கோஸு கட் பண்ணி வச்சுருக்கேன் லேயராக. அதேமாதிரி குடமிளகா, கேரட்டு. இப்போ வந்து முட்டையை வந்து பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 முட்டையை போட்டு பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது வந்து ஒரு பவுட்ரு, ஹேப்பிமா ஃப்ரைட் ரைஸ் பவுட்ரு. அதுக்கப்புறம் கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா எண்ணெயை வந்து காய விட்டுறணும். காஞ்சோடனே அந்த கட் பண்ணி வச்சுருக்கிறத எல்லாத்தையும், கேரட்டு, குடமிளகா, முட்டைக்கோஸ், இது 3ஐயும் போட்டு நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிடணும். லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுல இன்னும் உங்களுக்கு என்னென்ன காய், கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா போட்டாச்சா, இன்னும் உங்களுக்கு என்னென்ன காய் சேர்க்கணும்னு தோணுதோ சேர்த்துக்கலாம். இது பீன்ஸ் இருந்தால் பீன்ஸும் சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். பீன்ஸும் சேர்க்குறது ரொம்ப நல்லது. என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு பசங்களுக்கு வந்து ஒன்று கடையில் அதிகமாக வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோன்னு சொன்னால் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ காயெல்லாம் நம்ம தனித்தனியாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிற போது அவங்க விரும்பி சாப்பிட்றாங்க. அதை நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆக்காமல் இருக்கிற காய்கள்லாம் போட்டு செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ வந்து இந்த ஹேப்பிமா பவுடரை வந்து நான் போடுறேன். ஹேப்பிமா பவுடர் தேவையான அளவு போட்டுக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு நீங்கள் சாப்பாட்டுக்கு கிளறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கரம் மசாலா அது கொஞ்சம் போல் போட்டுக்கோங்க, தேவையான அளவு. நான் தேவையான அளவு தான் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து அப்படியே லைட்டாக ஒரு கிளறிக்கிறணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து கிளறி முடித்ததுக்கப்புறம் லைட்டாக வந்துட்டு தூள் உப்பு வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து சேர்த்துருப்போம். ஏற்கனவே சாதத்தில் வந்து உப்பு சேர்த்துருப்போம். இருந்தாலும் இது லைட்டாக கொஞ்சம் அந்த அரைப்பதம் வர்றதுக்காண்டி, சீக்கிரம் குயிக்காக வர்றதுக்காண்டி நம்ம லைட்டாக ஒரு தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்து அதையும் ஒரு லைட்டாக கிளறி விட்டுட்டு, அந்த அரைப்பதம் வர்றது நமக்கே தெரியும் இல்லையா, அப்போது வந்துட்டு நம்ம கொஞ்சோண்டு பெப்பர் தூளை தூவி விட்டு அதையும் ஒரு கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம பொரியல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த முட்டையை வந்து எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு கிளறிடணும். இப்போ நான் முட்டையை போட்டு கிளறியாச்சா, கிளறி முடித்ததுக்கப்புறம் நம்ம சாப்பாடு வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாப்பாடை வந்து நல்லா ஆற வச்சிடணும். உதிரியாக ஆகிற அளவுக்கு ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதையும் வந்துட்டு முட்டையை போட்டு கிளறினதுக்கப்புறம் இதையும், இந்த ரைஸையும் அதில் கொட்டி நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுட்டோம்னா அந்த லேயராக அழகாக உதிரியாக விழுவும். இப்போ பார்த்திங்கன்னா ரைஸு சேர்த்தாச்சு. ரைஸு சேர்த்ததுக்கப்புறமும் நம்ம வந்து நல்லா கிளறி விட்டோம்னா அழகாக வந்து உதிரியாக உங்களுக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் கிளறிட்டுருக்கேன். இதில் வந்து அழகாக இருக்கும் உங்களுக்கு. இதை பார்க்கும்போதே நமக்கு சீக்கிரமாக சாப்பிடணும் அப்படின்னு தோணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்படியே உதிரியாக வருது பார்த்திங்களா. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பர்களே. பாய்.